ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமா பேசுறாரு, போறாரு, அவர் தன்னோட தகுதியை மீறி பேசுறாரு. ஒரு பால் வந்து நீங்க வச்சுக்கலாம், என் தகுதிக்கு அவர்கிட்ட நான் பேசுறதா அப்படிலாம் கேட்கிறாரு. ஆனா அந்த மாதிரி அண்ணாமலை வந்து உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, சரியா நடந்துக்கிறாரா, அதை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், நான் இப்போ யதார்த்தமாக பேசக்கூடியவன், எதையும் அன்னைக்காக ஒரு செய்தி பேச மாட்டேன். திரும்ப நான் திருச்சி வரப்போ உங்களை எல்லாம் சந்திக்கணும். எப்போ இல்லை, இன்றைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷம் காலம் என்னுடைய பதில் நீங்கள் திருப்பி கேட்டால் அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், என்னோடு அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர், நல்ல புத்திசாலியாக இருக்கிறாரு. இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, நான் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன். அவரு என்னிடம் நட்போடவோ எதையும் திறந்த மனதோடு பேசுகிறார். அதனால எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார். திருப்பி அதே கேள்விதான், எடப்பாடி பழனிசாமி திருப்பி வந்து பாஜக வந்தா நீங்க அவர்களுடைய தொகுதியில போட்டி வந்து அண்ணா வந்து இரட்டல் நிற்பாங்க. நீங்க ஒருவேளை அரசியல்ல திமுகங்கிற ஒரு தீய சக்தி அழிப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிடம் கூட்டணிக்கு வேண்டும் என்று பேசலாம். அது அவர்கள் பக்கத்து நியாயம். நீங்க சொன்னது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அப்பொழுது நாங்க என்ன செய்யறோம்னு பாருங்களேன், வெயிட் பண்ணுங்களேன். என்ன இருக்கு, இப்ப இத்தனை நாள் இந்த கேட்டீங்க கூட்டணி போகலாம் நாங்கள் வந்து சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம். அது கூட்டணி உறுதியான பின்பு சொல்றேன்னு சொன்னேன். எதையும் ஒரு அபிஷியலா வரணும். இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இல்ல, தனிப்பட்ட முறையில் எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்ல. துரோக புத்தியுடைய பழனிசாமி நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியம் இல்லை. அவர் அந்த துரோக சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் வந்தால் அப்போ அதை பத்தி யோசிப்போம். இல்ல இல்ல, நான் சொன்ன எந்த காலத்திலும் திருந்தாத பழனிசாமியோட நாங்க பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்ற மாதிரி வர்ற சமயத்துல அந்த நேரத்தில் நான் இதே திருச்சியில் வந்து உங்களுக்கு அதே கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க என்ன சொல்லியிருக்காங்க? இல்ல இல்ல, இது வந்து பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் தொலைக்காட்சிகள்ல, மாநில கட்சிகள்ல திமுகவோட 90% நிதி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் வந்திருக்குன்னு. அதனால அதை எஸ்பி அதை ஹேண்டில் பண்ணிக்க போறாங்க. அது எஸ்பியோட ஹெட் ஆகி நம்ம எதுக்கு அதை போய் மட்டை உடைச்சிட்டு